புதுசா 20 வயசுல கல்யாணம் ஆன ஜோடியும் அப்படிதான் இருக்காங்க. 60 வயசுல கல்யாணம் ஆன ஜோடியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு மாதிரி சண்டை சச்சரவுனே இருக்குல்ல சாமி. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு உங்ககிட்ட? அதே மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகள் ஹிமாலயஸ்னு சொல்லுவாங்க. ஹிமாலயஸில் கிடைக்கும், கேரளா காடுகளில் கிடைக்கும். அதே மாதிரி தெலங்கானா ஆந்திரா சம்மந்தப்பட்ட பத்ராச்சலம் ஸ்ரீசைலம் சொல்லுவாங்க சக்தி பீட்டத்து. அந்த மாதிரி தான் மூலிகைகள் எல்லாம் இருக்கும். அந்த மூலிகை எல்லாமே திக்பந்தனம் பண்ணி ஒரு பானைக்குள்ளே வச்சு அஷ்ட திக்பந்தனம் எல்லாம் பண்ணி சர்வ சக்திகள் எல்லாம் வர வைப்போம். சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோட்ல திருஷ்டி கழிச்சு போடுறாங்கல்ல, இந்த முட்டை வச்சு இல்லை வந்து இந்த மாதிரி எலும்புச்சம்பளம் இந்த மாதிரி பூசணிக்காய் உடைக்கிறது இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு போடுறது இப்போ தாண்டறப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்குலாம் கால் வலியெல்லாம் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை தருதுல, இது எதுக்காக சாமி தருது? சில பேருக்கு பசங்கள் வந்து வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க. சில பேருக்கு சைவனே இருக்கும், சில பேருக்கு பெய்களே இருக்கும். அதெல்லாம் சுற்றி போட்ட உடனே அந்த அவனுக்கு பண்ணியிருக்க அந்த சைவனை நம்ம தாண்ட உடனே நமக்கு வரும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர குருஜிகள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் குருஜி. தீர்காயுஷ்மான் பவா. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹா. நல்லா இருக்கிறீங்களா தாயே? ஓம் நம சிவாயா. நல்லா இருக்கேன் குருஜி. ஓம் நம சிவாய. ஆக்சுவலாக குருஜி இப்படி வந்து நிறைய இப்போ இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி சண்டை தான். எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை தான் வந்து சுத்தியுமே நடக்குது. எல்லார் வீட்லேயுமே ஒரு பெரிய விஷயமா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக 20 வயசுல கல்யாணம் ஆன ஜோடியும் அப்படி தான் இருக்காங்க. 60 வயசுல கல்யாணம் ஆன ஜோடியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு மாதிரி சண்டை சச்சரவுனே இருக்குல்ல சாமி. இதுக்கு என்ன தீர்வு இருக்குது உங்ககிட்ட? சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா உலக நன்மைக்காக பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையாவே இருக்குது. அதில் முதலாவது பசங்கள் பெற்றணும். பசங்கள் பெற்றனக்கப்புறம் அவங்க பெரியவங்க ஆயிடுவாங்க. படிப்பு, அப்புறம் வந்து ஜாபு, அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம்ங்கிறது 1000 வருஷம் வாழ்க்கை. 1000 வருஷம் வாழ்க்கை எப்படின்னா நம்ம நல்லா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாதானே பேரங்கள் வரும், வாரசன் வருவா, முன்னேற்றத்து இருக்கும். இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண உடனே 1 மாதத்துல சண்டை சத்தம், இல்லாத பிரச்சனைகள், இல்லாத சாதங்கள், உடனே டைவர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இல்லை சில பேர் வந்து பொம்பளைகள் ஆனாலும் ஆம்பளை ஆனாலும் இல்லாத தொடர்புகளும் வச்சுக்கிறாங்க. சில பேர் 2 பேர் பிடிச்சாலும் கூட அவங்க வீட்டில் அவங்க மாமியாராக இருக்கலாம், அதே மாதிரி பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம். இல்லாத குழப்பங்கள் இவங்க சொல்கிறனால இல்லாத பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு நண்பர்கள் மூலம் கூட இல்லாத இவங்க வீட்டுக்கார் அப்படி இதன்னு சொல்லி ஒரு காரணம் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வராது. ஆனால் நிறைய விதமாக இருக்குது. அதனால வந்து இந்த காலத்தில் கல்யாணமான 50% தான் நல்லா இருக்கிறாங்க, மித்த 50% வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இதுக்கு என்ன சாமி தீர்வு இருக்குது? இந்த மாதிரி கணவன் மனைவி வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் அவங்க ஒத்துமையாக வாழ்கிறதுக்கு என்ன தீர்வு இருக்குது சாமி? உண்மை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் புருஷன் வந்து என்ன பண்ணுவா, சில விஷயம் நடந்தது நம்ம சொந்தக்காரர் இதுலேயே நம்ம நண்பர்கள் இதுலேயே நடந்தது. என்ன நடந்ததுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு கல்யாண வயசு எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 30 வயசு. பொண்ணுக்கு வந்து 28 வயசு. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நல்லபடியாக தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் பார்க்குறாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு இப்போ தான் எனக்கு வயசு அதிகமாக ஆயிடுச்சு, பசங்கள் பெற்றலாம்னு சொல்லி 1 வருஷம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கும் போல பொண்டாட்டி வந்து ஒத்துக்கலை. எனக்கு குழந்தைகள் வேணாம், நான் பசங்கள் பெற்றனான்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும், உன்னோட புத்தி எப்படின்னு தெரியல, உங்கள் அம்மா இப்படி உங்கள் அப்பா இப்படி நீ இப்படின்னு சொல்லி இல்லாத குரலாம் சொல்லி அவனுக்கு கூட எல்லாம் பசங்களை பெற்றாமல் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. இவனு ரொம்ப சைக்காலஜியாக இவனுக்கு கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் அவனு
பசங்களை பெற்றிருக்கிறா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா, 1வது 2வது படிச்சுட்டே இருக்கிறா. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா பணம் வீச எந்த பிரச்சனையும் இல்லை, சொத்து வீச பல கோடெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனாலும் பசங்களுக்கு வாரசம் பெற்ற முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா மூலமாக சொல்லி விட்டாலும் யார் மூலம் சொல்ல விட்டாலும் எந்த பேச்சு கேட்காம கடைசி 2 பேருக்கு நிறைய சண்டை சத்திரங்கள் தான், இல்லாத வேதனைகள் தான், அடிவரை கூட போயிருக்குது. போனதுக்கப்புறம் 2 பேரும் டைவர்ஸ் ஆக வேண்டி இதில் போயிருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு கூட போயிருக்கிறாங்க. அந்த டயத்தில் நானும் காசில் இருந்தேன். காசில் இருந்ததுக்கப்புறம் அவங்க அப்போ என் கூட பேசி 10 வருஷமாக ஆச்சு. என்னோட நம்பரை அவங்களுக்கு கடிச்சிச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு வாங்கேஜி நீங்கள் பண்ணதான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கரெக்டான டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேணாம், சிவன் எதுக்கு, சிவனை பாதி பார்வதி பாதி உலகத்தில். சிவன் வந்து பாதி உடம்பு பார்வதி அம்மாவுக்கு கொடுத்தாங்க, சிவனுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. எதனா பொண்டாட்டிங்கிற பாதி பாதி இருக்கணும். ஆனால் இதில் பொண்டாட்டியாக சரியில்லைன்னா நம்ம புத்தி மாற்றி பார்க்கணும். இவனை எல்லாம் நல்லா பார்த்துக்குவா, சொத்துக்கு சாப்பிட்றதுக்கு எந்த குறை எல்லாம் வைக்க மாட்டான். அந்த பொண்ணுக்கு புரியல. பொண்ணோட அம்மா அப்பா கூட சொன்னான் நீ எல்லாம் பசங்களை பெற்றுக்கோன்னு சொல்லி, ஆனால் பெற்றுக்கல. அவன் நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவான்னா அவங்க வீட்டில் எல்லாருமே சம்மந்தப்பட்டாலும் வரணும். பொண்ணோட அப்பா அம்மா அதே மாதிரி பையனோட அப்பா அம்மா வந்த உடனே என்ற கூட்டம் சந்திச்சிட்டாங்க. காசிக்கு தான் வந்தாங்க, டேரக்ட் அங்கேயே வந்து இந்த மாதிரி ஆயிருக்குதான் சொன்னதுக்கப்புறம் இதுக்கு ஒன்று தான் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கெல்லாம் தப்பான பொண்ணே கிடையாது. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் போடுவாங்க சுற்றி, தெரியுமா, உச்சந்தில் வீசி போடுவாங்க. கல்யாணம் ஆகாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் நடந்தது. திருநங்கை சொல்லுவாங்க, திருநங்கை குழந்தைகள் இருக்குமா, இருக்காது. திருநங்கை திஷ்டி புறாமை பற்றொரு சைவனை மாதிரி வசீகரணா இதெல்லாம் வீசி போட்டாங்க. அதில் எல்லாருமே தாண்டவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இந்த பொண்ணு தாண்டிருக்குது ஸ்கூட்டியில். இவங்களோட ஜாதகம் இதோட ரத்தம் அந்த தோஷத்துக்கு பிடிச்சிச்சு. உடனே நான் பார்த்து வர வச்சுட்டு இதுக்கு எந்த மாதிரி பண்ண நல்லா இருக்குமோ அந்த பொண்ணுக்கு உட்கார வச்சு அந்த பொண்ணு முன்னால் வெடுத்து, அதே மாதிரி இவன் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பாதி பாதி இருக்கிற மாதிரி அந்த பையனும் கூட ஏதாவது தப்பு பண்ணலாம், அவனுக்கு நல்லா சொல்லி இவங்களுக்கு நல்லா சொல்லி வசீகரண மந்திர திக்பந்தனம் பண்ணி 9 நாள் மந்திர மையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி இருக்கும் மை வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். அதெல்லாம் அவங்க பொண்ணுக்கு தினமும் வந்து கண்ணுக்கு வச்சுக்குவான் தெரிஞ்ச. அதே மாதிரி அந்த பையனை கூட மண்டைக்கு லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு நான் கொடுத்த சில பொருளெல்லாம் இருக்குது, தவிடுகள் இதெல்லாம் அதை வச்சுக்கிட்டால் அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துலேயே ப்ரெக்னென்ஸாக இருந்தால் அதுக்கப்புறம் பையனும் முதல்ல சிவன் தான் பிறந்த பையன் பேர் கூட சிவன் தான் வச்சுட்டாங்க. காசில் தான் நடந்தது இந்த விஷயம். அதனால் பையன் பேர் கூட சிவனை வச்சுக்கிட்டு அதே மாதிரி 2 பையன் ஒரு பொண்ணு பிறந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்குள்ளே ஆகுது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் வேற எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வசியமை ரெடி பண்ணி தரீங்க குருஜி? வசியமாய் பார்த்தீங்கன்னா தொழில் வசீகரணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் முன்னுக்கு போகாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டிங்க, நீங்கள் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குது, இன்னும் பெருசாக போக தான் நினைக்கிறீங்க. நாளுக்கு படி ஏற தான் நினைப்பீங்க, உங்கள் லைன் வந்து மேலே தான் போக நினைப்பீங்க தவிர கீழே போக நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உன்னோட வழி வந்து மேலே போகும்போதில் கொஞ்சம் கீழே தான் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வசீகரண திக்பந்தனம் பண்ணுவோம். அஷ்ட திக்பந்தனம் வசீகரண ஜனாகர்ஷணம் பண்ணுவோம். ஜனாகர்ஷண மந்திரம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுமான்னா உங்களை எந்த டைரக்டர் பார்த்தாலும் எந்த ப்ரொடியூசரை பார்த்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிருக்குது, இந்த தங்காச்சி ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்குது, இந்த அம்மா ரொம்ப ஏங்கரையும் நல்லா பண்ணியிருக்குதுன்னு சொல்லி உங்கள் பேரே அவங்க பிரெயினில் விழுகும். அதான் வசீகரணம். அப்போ உடனே வந்து அங்கே ஜாயின் ஆகி முன்னேற்றத்துக்கெல்லாம் போயிட்டே இருப்பீங்க. தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு திறமை இருந்தாலும் கூட போகாதப்போ நம்ம ஆளுக்கிட்ட வந்தால் அதுக்கே வசமையெல்லாம் தருவோம், தொழிலுக்கே தருவோம். கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, சில பசங்கள் இருப்பாங்க, குடிப்பழக்கம் அதிகம், போதை பழக்கங்கள் அதிகம், இல்லாத சண்டை சத்திரங்கள் ரவுடியாக சுற்றுவாங்க. அந்த மாதிரி அவங்கள கூட நல்லா மாறுறதுக்கே வசீகரண மையெல்லாம் கொடுப்போம். சில பொண்ணுங்க அப்பா அம்மா பேசி கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட பொம்பளைக்கு கூட நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். சின்ன பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, படிக்காமல் இப்போது ஒரு செடி வந்து வளரும் போது நல்லா வளர்ந்தாதான் முன்னுக்கு போக முடியும், கெட்டியாக இருக்க முடியும். கொனையாக இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி சின்ன பசங்கள் படிக்கும் போதில் கூட முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பசங்க நல்லா படித்து வெளிநாடுக்கு எல்லாம் போகணுமானா முதல்ல படிப்போட எண்ணிக்கை நல்லா இருந்தால் தானே முன்னுக்கு போகணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு
வசீகரணம் பார்த்தீங்கன்னா 1000 விதமான இருக்கும். அதில் எந்த மாதிரி வசீகரணம் வேணுமன்னா கூட பண்ணி தருவோம், கண்டிப்பாக கொடுப்போம், கண்டிப்பாக முடிச்சு கொடுப்போம். இப்போ பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வசியமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கான அந்த மூலிகைகள், இதுக்கான அந்த செய்முறைகள்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க குருஜி? தாளபத்திர கிரந்தங்கள்னு சொல்லுவாங்க, அகோரி தந்திர திக்பந்தங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான குருநாதர்கள் இருக்கிறாங்க. எம்மேலா நம்ம தாத்தா அவர்கள் இருக்கிறாங்க, காசியில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட தான் பழகி இன்னைக்கு ஒரு பெரிய குருநாதராக நான் வந்துட்டேன். அதே மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகள் ஹிமாலயஸ்னு சொல்லுவாங்க, ஹிமாலயஸில் கிடைக்கும், கேரளா காடுகளில் கிடைக்கும். அதே மாதிரி தெலங்கானா ஆந்திரா சம்மந்தப்பட்ட பத்ராச்சலம் ஸ்ரீசைலம் சொல்லுவாங்க, சக்தி பீட்டத்து, அந்த மாதிரி இருக்கிற மூலிகைகள் எல்லாம் இருக்கும். அந்த மூலிகை எல்லாமே திக்பந்தனம் பண்ணி ஒரு பானைக்குள்ளே வச்சு அஷ்ட திக்பந்தனம் எல்லாம் பண்ணி சர்வ சக்திகள் எல்லாம் வர வைப்போம். வசீகரணம் சம்மந்தப்பட்ட தொழில் வசீகரணம், பணம் வசீகரணம், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், அதே மாதிரி குழந்தைகள் எல்லாமே இருக்கலாம். எந்த மாதிரி இதுக்கு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மைகை வந்து தனியாக ரெடி பண்ணுவோம். மை கூட 1000 விதமான இருக்கும். அந்தந்த மைகள் வந்து ரெடி பண்ணி வசியமை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சு அது எந்தெந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நாங்கள் தயார் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவோம். அதுக்கு தயார் பண்ணுறது கூட அது ரொம்ப ரகசியமான விஷயங்கள். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடவுள் உட்கார வச்சு கடவுள் கூட பேசுவோம். நாங்கள் சிவனு கூட பேசுவோம், எல்லா கடவுள் கூட பேசி ஜபத்தில் அவங்க சொன்னபடியாக எல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுப்போம். இந்த வசிமையை கூட பண்ணும்போது சில துஷ்ட கிரகங்கள் இருக்கும், ஆத்மகள் பஞ்சபூதங்கள் மூலமாக ஆத்மகள் வரும். இதை நம்ம பண்ணாமல் கூட தடுக்கும். அதில் கூட நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதனால் எதிர்த்து நின்று மந்திரமெல்லாம் அங்கே பண்ணி வசீகரணம் சம்மந்தப்பட்டு பண்ணி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்த உடனே நம்மக்கிட்ட எந்தெந்த பிரச்சனைக்கு யார் யார் வருவாங்களோ, ஃபோன் மூலமானாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமானாலும் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வசியம் பண்ணணும், கட்டு திக்பந்தனம் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருவோம். நாங்கள் கொடுத்த உடனே நீங்கள் என்ன நினச்சி வசீகரணம் பண்ண வரீங்களோ கரெக்டாக முடிச்சு கொடுப்போம். இப்போ வந்து பேசிட்டு இருக்கப்போ வந்து இப்படி பண வரவுக்காக வந்து இந்த மாதிரி மை தருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பண வரவுக்காக எப்படி குருஜி மை தர முடியும்? ஏன்னா வந்து நம்ம வேலை தொழில் இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருந்தால் பணவரவு வரும். ஸோ இந்த பணவரவு அப்படின்றப்ப அது கேட்க வந்து புதுசாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குருஜி. ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறேங்க. உலகத்தில் நீ எங்கேருந்து எங்கே நடந்து போனாலும் பணம் தான் நம்மளை வந்து வர வைக்குதோ, பணம் தான் நம்ம கூட நடக்குது. பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. ஒரு ரூபாலேருந்து ஒரு சின்ன கயிறுலேருந்து ஒரு எலுமிச்சை பழம் வரை கூட பணம் வச்சு தான் வாங்கணும். பணம்ங்கிறது லக்ஷ்மி கட்டாட்சம். சாப்பாட்டுங்கிறது அன்னபூர்ணா தேவி. சாப்பாடு நல்லா வரணும்னா நல்லா வயிற்று நிரம்ப சாப்பிடணும்னா நமக்கு எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா இதிலோ கடவுளோ அது அன்னபூர்ணா தேவி தான். அவங்க கட்டாட்சம் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும்னா சிவனோட கட்டாட்சம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு பிறந்த டயத்தில் நிறையா தோஷங்கள் இருக்கும். சாபாய் தோஷம், நாக தோஷம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் இல்லாத தோஷங்கள் இருக்கும். அவனுக்கு ஜாதகத்தில் பணமே இல்லை. அப்போ பணமெல்லாம் எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பேர் வரணும்னா பணம் இருந்தால் தான் பேர் வர முடியும். அவனால நல்ல திறமை இருந்தாலும் கூட அவங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. எதனால? அவனுக்கு இதில் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியல. ஒரு கடன் கூட கேட்டாலும் கூட சில பேருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு கடன் கேட்க போகலாம், கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம நம்பி நண்பர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 1000 10,000 கூட கொடுத்தாலும் கூட நமக்கு தராமல் இருப்பாங்க. தொழில் விஷயத்தில் கூட முன்னேற்றம் இல்லாமல் போகலாம். எந்த தொழில் போய் கேட்டாலும் உனக்கு வேலை இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. அதனால தான் பணம் சம்பாதிக்கணும் முதல்ல என்ன வேணும்? அதிருஷ்டம் வேணும். அந்த அதிருஷ்டம் மந்திரத்தை மூலமாக சக்தி மூலமாக வசீகரண திக்பந்தனம் பண்ணி ஜன ஆக்கர்ஷணம் சொன்னேன். ஜனாங்கிறது என்ன? மக்கள். அந்த மக்களுக்கிட்ட நல்லபடியாக இருக்கிற மாதிரி தொழில் கூட பண்ணுற மாதிரி இவங்களுக்கு கூட தொழில் நல்லா பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வசீகரணம் எல்லாம் பண்ணி அது மை கொடுத்தோம்னா ஒருவேளை வேலை கேட்ட போனாலும் கூட கிடைக்கும், பொண்ணு கேட்ட போனாலும் கூட கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வ சக்திகள் மூலம் படிப்பு வேணுமன்னா கூட கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கல்ல, எந்த மாதிரி இது இருந்தாலும் கூட பணம் கடன் கூட நம்ம கொடுத்தோம். அவனை வந்து நம்ம பணம்
கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு கூட வேணுமான அப்போ சுற்றி விட்றாங்க. அந்த மாதிரி இது கூட மையெல்லாம் இது பண்ணி நைட் தூங்கும்போது கூட இவர் பணம் கொடு இவனெல்லாம் ஏமாற்றிட்டு தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆள் கூட கொடுக்க வைக்கிற மாதிரி பண்ணுவோம். எல்லா விஷயத்தும் பணம் சம்பாதிக்கிற வழி எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் வந்து டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் சொல்லுவோம், வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுவோம். நம்ம பொள்ளாச்சி சென்னை பிரான்ச்சுக்கு வந்தாலும் கூட டைரெக்டாக நாங்கள் பார்த்து எந்த விவரம் வேணாலும் தெளிவாக சொல்லுவோம். இப்போ வந்து மை அப்படின்றது நம்ம பயன்படுத்துறதா தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து கடன் தரணும் அப்படின்றப்ப இப்போ நான் மை இங்கே வச்சா அவங்களுக்கு எப்படி வந்து அது தோணும் குருஜி? அஷ்ட திக்பந்தனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ திக்பந்தம் சொல்ல பஞ்சபூதங்கள் இருக்கும். பஞ்சபூதங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சர்வ சக்திகள் வந்து அந்த மை வந்து நம்ம வந்து கண்ணிக்கோ இதோ வீட்டில் வச்சுக்குவோம், தகுடுக்கோ நம்ம மண்ண மேலே வச்சுக்கிற அவசியம். நம்ம கடன் கொடுக்கணுமானு இந்த மாதிரி தகுடு இருக்கும். இதுக்கெல்லாம் மையெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி இப்படி தடவணும். இப்படி தடவி தினமும் ஊதுபத்தி காட்டணும். காட்டி அது யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஆளோ பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு கொடுத்த உடனே அந்த பஞ்சபூத கடவுள்கள் இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடவுளே ஒரு ஸ்பிரிட்டான பவராய் மாறி அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக கொடுக்க வைப்போம், கண்டிப்பாக கொடுக்கும் பணம். ஓகே சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ரோட்ல திருஷ்டி கழிச்சு போடுறாங்கல்ல, இந்த முட்டை வச்சு இல்லை வந்து இந்த மாதிரி எலும்புச்சம்பளம் இந்த மாதிரி பூசணிக்காய் உடைக்கிறது இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு போடுறது இப்போ தாண்டறப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்கெல்லாம் கால் வலியெல்லாம் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை தருதுல, இது எதுக்காக சாமி தருது? ஆத்ம பிரேலேபனா பஞ்சபூத திக்பந்தனம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கடவுள்கள் இருக்கும். அதில் வந்து ஒருத்தன் வந்து சிரிப்பா, இன்னொருத்தன் வந்து அழுவா, இன்னொருத்தன் வந்து சந்தோஷப்படுவா, இன்னொருத்தன் வந்து கோபப்படுவா. நிறையா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. காமான்லேருந்து மோகம் வரைக்கும் எல்லாமே ஒரு ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்றது நம்ம உடம்புல நமக்கு தெரியாமல் ஆவிகள் இருக்கும், சக்திகள் இருக்கும். அதோட சக்தின்னு அதோட நரம்புன்னு சில சைவன மூலமானாலும் கெட்ட காற்று மூலமானாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிறந்த ராசி மூலமானாலும் அதில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நைட் நேரத்தில் சில பேர் முட்டை எலுமிச்சை பழம், சில பேர் கோழி மண்டை கூட போடுவாங்க, பொதுவாக சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சில மந்திரவாதிகளோ சில ஜோசியர்களோ சொன்னபடியாக இப்படியெல்லாம் 3 தடவை சுற்றி உச்சந்தில் போடுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்டீங்க, அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு மூட்டு வலி வந்திருக்குன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு தீராத முடக்கவாதம் வந்திருக்கும், மூட்டு வலி வந்திருக்கும். அது தகுந்த மாதிரிலாம் எடுத்த உடனே போட்ட உடனே அந்த உச்சந்தில் நீங்கள் தெரியாமல் தாண்டிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கே பிடிச்சிருக்குதானா உங்கள் ராசி அவங்க ராசி சிங்காக இருக்குது, 2 பேருக்கு ஒத்துமையாக போயிருக்கணும். அதனால் அது வந்ததுனால அதே மாதிரி வலி உடனே அட்டாக் ஆகிருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அந்த மாதிரி பண்ணாலும் மறுபடியும் உங்களுக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு பசங்கள் வந்து வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு சைவனே இருக்கும், சில பேருக்கு பெய்களே இருக்கும். அதெல்லாம் சுற்றி போட்ட உடனே அவனுக்கு பண்ணியிருக்க அந்த சைவனை நம்ம தாண்ட உடனே நமக்கு வரும். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சிருக்க அந்த பெய் தாண்ட உடனே நமக்கே வரும். அது வந்து தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க. அது பண்ணுறது அந்த பாதிப்பெல்லாம் நிறைய ஜனங்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தொழில் விஷயத்துலேருந்து எந்த விஷயத்தை அட்டாக் பண்ணுறதோ தாண்ட உடனே நமக்கு ஃபோன் பண்ணுங்க, அதுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஒருவேளை நம்மக்கிட்ட வர வேண்டியது இருந்தால் நீங்கள் வாங்க, உட்காந்து மந்திரத்தில் உட்காந்து எந்த பூஜை மூலமாக பண்ணணுமோ மக்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அது ரொம்ப டேஞ்சரானது. யாரும் வீசி போடுறதுனால நிறைய அப்பாவி மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் வருது. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வீசி போடுறதெல்லாம் வேணாம், நம்மக்கிட்ட வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் கொண்டு போய் அந்த பானைக்குள்ளே பிடிச்சி காசுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நான் எல்லாம் எந்த வழியில் பண்ணி கொடுக்குற மக்களை ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதனால் பாதிக்கப்பட்ட அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அடித்தாலும் கூட நம்மக்கிட்ட வாங்க, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை நம்பி வந்துடுறீங்களோ நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம். ஓம் நம சிவாயம். ஓகே குருஜி, இந்த எபிசோடில் வந்து நீங்கள் ஒரு கணவன் மனைவி சண்டைக்கு என்ன தீர்வு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி போடுறதுக்கு என்ன தீர்வு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி குருஜி. ஓம் நம சிவாய. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. ஓம் நம சிவாய. சர்வசக்தி பிரசன்ன ரூப சகல பாப சகல தோஷ சகல கிரக விமோசனஸ்ஸு சகல லக்ஷ்மி அனுகிரஹஸ்ஸு. ஓம் நம சிவாய.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.